வெல்கம் டு தொப்பிபாய் பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஆர்டிஓ பீச்சுக்கு தான் போகலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. 5 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பசங்கிட்ட சொன்னால் இன்ன வரைக்கும் வரலங்க. பார்த்தா அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு கிடக்குறானுங்க. வாங்க மோஸ்ட்லி அவனை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரஜினிமே நடக்கிற மாதிரி எப்பா 5 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சுப்பா. வாங்கப்பா போகலாம். எங்கேப்பா பண்ணுறீங்க? எங்கேயா போவோம். பசிக்கு எதாவது வாங்கி தரீங்களா? போவோம் தரமாக செய்வோம். எப்படின்னா வாயா என்ன பண்ணுற? ஓ அதானா அது மச்சான், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல எடு. ஓ சூப்பரா சூப்பரா சூப்பரா. கேமரால பவர் இல்ல. ஸோ இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோன்னா போலீஸ் வந்து எங்களை பிடிச்சின்னு போயிடும். ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பீச் தாங்க போகிறோம். ஸோ அங்கே என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணோம். வண்டி நிற்காமல் போயிடுச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இதையும் தாண்டி எங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருந்தான் இங்கே ஒரு சிக்கன் கடை ஒன்று இருக்குது பாய், அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா அவன் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் போய் சாப்பிட்ருக்கான் போய். சரி ஓகே இவ்வளோ சொல்கிறானே, சரி அவன் பேச்சு கேட்டு ஒரு அந்த கடை இருக்கானாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அப்போ தான் தொப்பி பாய்க்கு மண்டையில் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கு போல். என்ன தொப்பி பாய் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் சொன்னார் இல்லைப்பா ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ எங்கப்பா இங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை தொப்பி பாய் இங்கே நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தொப்பி பாய் கேட்டார். இங்கே வந்து சிக்கன் விங்ஸ்லாம் ஸ்பெஷல் தொப்பி பாய். ஸோ நம்ம வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் வாங்க. என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு லெக் பீஸ் இருக்கு, அங்கன் சிக்கன் இருக்கு, கபாப் இருக்கு. கடைக்காரனடா இவன். கடைக்காரன் இல்லை, கடைக்காரன் செஞ்சவங்க. ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சுங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த கடை வந்து ஸ்பெஷலுங்க, எல்லாமே ஸ்பெஷல் தான் இங்கே இருக்குது. என்ன ஸ்பெஷல்னு என்னால் சொல்ல முடியாது, அதனால் அவங்கள்ட்டே போய் கேட்கல என்ன ஸ்பெஷல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பெஸ்ட்டு ஸ்பெஷல் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 60, அப்புறம் சிக்கன் லெக் பீஸ், அப்புறம் அரியாலி சிக்கன். ஸோ இது மட்டும் இல்லை, இதோட மோர் தென் ஐட்டம்ஸ். இங்கே நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 2 பிளேட் ஸ்வீட் சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணோம். ஸோ அது வரையும் பசங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி. மொத்த செலவும் பாய் பார்த்து பாரு. பாய் எல்லாரும் பாய் பார்த்து அது வேணாம். அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை வித்தாதான் சரியாகும். அது வேணாம். இப்போ வந்து என்னத்தை விற்கிற மாதிரி அதை சொல்லவும் முடியாது, அதை அக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, மெல்லவும் முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் இப்போ நான் சொல்றேன், பாய் வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். சரி இப்போ வந்து அந்த கண்டென்ட் விடுங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கான ரீசன் சிக்கன் விங்ஸ் சாப்பிட்லான்னு வந்தோம். ஸோ ஆனால் இன்றைக்கி அது சோல்ட் அவுட்டுன்ட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சாப்பாடு தெரியாமல் ஒரே நாக்கு எல்லாத்தையும் தீப்பாக போயிட்டுருக்கு. யார் வந்து 6:30 மணிக்கு வர சொன்னார்? இவர்னால தான் எங்களுக்கு வந்து விங்ஸ் கிடைக்கல. என்னால் ஆமாம் 5 மணி சொன்னது நான், 5 மணி சொன்னது பிளான் பண்ணது 6 மணி உங்களால், 7 மணிக்கு வந்து உங்களால். அவன் பொம்பளை சோப்பு நடந்துட்டு இருக்கான். ஸ்வீட்டா பாக்கெட் ஸ்வீட்டா. ஆமாம் சரி கொடுத்துருங்க. சூப்பராக சச்சா உள்ள வாங்க ஃபஸ்ட்டு. ஓ நீர்க்கியா சாப்பிட செஞ்சா சாப்பிட போயிட்டு எப்படி செஞ்சா அப்படியே ஃபர்ஸ்ட் தரமாக இருக்கு. நிஜா செப்பரா இருக்கு, ஜூஸி அண்ட் டெண்டரியாக சூப்பராக இருக்குது. மசாலாவோட ஆனியன் போயிட்டு சாப்பிட்டா. நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாச்சா காசு எங்கடா பாக்கெட்டில் தானே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தார். நாங்கள் இங்கே ஒழிச்சு வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். சரி ஓகேப்பா போங்க நான் போய் ஜிபேவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சா பறந்து போயிட்டு வீட்டில் வந்துட போதியா போட்டு விட்டுருவா. எவ்வளோ 210? ஆமாம் கன்ஃபார்மா? 70 கன்ஃபார்ம். பாய் பாய். ஆனால் செம்ம திருட்டு போவாங்க. கேட்க மாட்டானுங்கப்பா, இது அசால்ட்டு தானே. எப்போ வீடியோக்காரரு வீடியோ பார்த்துட்டு இருக்க கடைக்காரரு ஜாக்கிரதையாக இருங்க. நாங்களாம் ஓடிடலான்னு நினச்சோம், நீங்கள் ஏதோ மனசு கேட்கல, அதனால் காசு கொடுத்துட்டு போகிறோம். ஆமாம் எங்கள் சாச்சா ரொம்ப பெருமையான மனசு கேட்கலையா? காசு இல்லை நீங்கள் கொடுத்து வந்துட்டீங்களா? இம்தியாஸ் ஜும் சபாக்கு ஜும் ஜும்.
ஸோ இந்த கடையில் நாங்கள் முக்கியமாக சாப்பிட வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் தான் சாப்பிட வந்தோம். ஸோ எதனால் எங்களுக்கு சிக்கன் விங்ஸ் கிடைக்கலனா இந்த கூட்டத்தினால தாங்க. செம்ம கூட்டங்க அந்த கடையில். 6 மணிக்கே சிக்கன் விங்ஸ் கடை ஆயிடுச்சு. ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ சிக்னல் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா பார்க்குக்கு அப்படியே ஒட்டின மாதிரி பக்கத்துலேயே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா பை பை கைஸ்.